Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் உள்ள சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோயிலில் பக்தர்கள் வாங்கிய பிரசாதத்தில் பாம்பு உயிரிழந்து கிடந்தது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த மதனிகா என்பவர் வாங்கிய புளி சாதத்தில் விஷத்தன்மை கொண்ட சிறிய பாம்பு இறந்த நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து பிரசாதம் விற்பனை செய்யும் கோயில் ஊழியரிடம் மதனிகா கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மதனிகா இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலரிடம் புகார் மனு அளித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையை கவனித்து வரும் சேகர் பாபுவின் அக்கறையின்மையாலும் கோயில் ஊழியர்களின் அலட்சியத்தாலும் கோயில் பிரசாதத்தில் பாம்பு உயிரிழந்து கிடந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தொண்டான் துளசி பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் மேத்தாகிரி என்பவர் சாய் சுப்ரபாதம் மற்றும் தாம்பூலம் ஈவென்ட்ஸ், பாலாஜி ஃபுட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் காலை 7 மணி முதல் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 9 மணி நேரம் நடந்த இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி பாண்டியன் என்பவர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அவர் மீதான புகார் தொடர்பாக அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி பாண்டியன் தொடர்புடைய இடங்களான செங்குன்றம், அன்னை இந்திரா நகர் பகுதியில் உள்ள சதாம் ஹுசேன் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சென்னை திருவொற்றியூர், எண்ணூர் பகுதிகளில் பக்கிங்காம் கால்வாயில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு எண்ணெய் கழிவு படர்ந்துள்ளதால் கால்நடைகள், பறவைகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கால்வாயின் கரையில் உள்ள புற்கள் மீது எண்ணெய், மஞ்சள் கழிவு படர்ந்திருப்பதால் அவற்றை உண்ணும் மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளதாகவும், இதனால் தோல் நோய், தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவொற்றியூர், எண்ணூர் பகுதிகளை சுற்றியுள்ள எண்ணெய் நிறுவனங்களிலிருந்து வெளியேறும் கழிவை தடுக்காமல் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் அலட்சியமாக இருப்பதாகவும், கால்வாயில் எண்ணெய் கழிவு கலக்காமல் இருக்க நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.